பாகம் 521. அவந்திகாவிடம் அலீனா தன் வயிற்றில் வளர்வது நரேனுடைய குழந்தை என்று சொல்லிவிட்டாள் என்று தெரிந்ததும் நரேன் அலீனாவை கீழே தள்ளிவிட்டு கோபத்தில் பயங்கரமாக கத்திக் கொண்டிருந்தான். அவளுக்கு அந்த சூழலில் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. உன்னை இப்போ என்ன பண்றேன் பாரு என்று கோபமாக கத்திய நரேன், டேய் இவளை வெளியே தூக்கி போடுங்கடா என்று சொல்லவும் அங்கு நரேனின் பட்லர் வந்து நின்றான். அலீனாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. நரேன் கோபத்தில் எவ்வளவு கொடூரமான செயல்களையும் செய்யக்கூடியவன் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். லீடர், வேணா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க பிளீஸ். நான் உங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கேன். இப்ப வரைக்கும் உங்க கூடவே தான் இருக்கேன். பிளீஸ் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க என நரேனிடம் அழுது கெஞ்சிக் கொண்டிருந்தாள் அலீனா. அவன் எதுவுமே சொல்லாமல் அவளை முறைத்து கொண்டே நின்றது அலீனாவின் பயத்தை மேலும் மேலும் அதிகரித்தது. பிளீஸ் லீடர், நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். 9 வருஷமா உங்க கூடவே இருக்கேன். நான் உங்களை ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு வகையில பார்த்தா நானும் அவந்திகாவோட சொந்தக்கார பொண்ணு தானே. பிளீஸ் என்னை எதுவும் பண்ணிராதீங்க, என் மேல கருணை காட்டுங்க என்று கதறி அழுதாள் அலீனா. அவளது அழுகை நரேனை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருந்தது. அவளிடம் எதுவும் சொல்லாமல் தன் பட்லரை அழைத்த நரேன், இவள இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வை. என்னோட பெர்மிஷன் இல்லாம இவ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது என்றான். பட்லரும் எஸ் சார் என்று தலையசைத்து விட்டு அலீனாவிற்கு அருகில் நடந்தான். அலீனாவிற்கு அங்கு என்ன நடக்கிறது என்று வியப்பாகவும் குழப்பமாகவும் இருந்தது. லீடர், என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறீங்களா என்று கேட்டாள். அவளால் அதை நம்பவே முடியவில்லை. உண்மையில் இப்படி வீட்டுக்காவலில் இருப்பதை விடவும் நரேனின் கைகளால் தண்டனை பெறுவதையே அலீனா விரும்புவாள். அதே நேரம் அங்கு ஒரு வழியாக நோக்கம் படப்பிடிப்பு முடிந்தது. சஞ்சயும் தீக்ஷியும் சென்னை வந்து சேர்ந்தார்கள். தீக்ஷியும் பல நாள் கழித்து தன் வீட்டிற்கு சென்றாள். அவள் சென்று சிறிது நேரத்திலேயே தீக்ஷியின் அம்மா, தீக்ஷி, நாளைக்கு நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போறோம், கண்டிப்பா நீ வரணும் என்றாள். என்று தீக்ஷி அசால்ட்டாக கேட்கவும், அதுவா, எப்பவும் எல்லாரும் பொண்ணு பார்க்கத்தானே வருவாங்க, ஆனா நம்ம ஒரு சேஞ்சுக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம் என்றாள். அவ்வளவுதான். அதுவரை நார்மலாக இருந்த தீக்ஷிக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாலெல்லாம் முடியாது என்று தீக்ஷி ஏதோ சொல்ல வரவும் அவளை எதுவும் சொல்ல விடாமல் இடைமறித்து அவளது அம்மா, ஹே தீக்ஷி, நீ யாரு மாப்பிள்ள நினைச்ச? உன்னோட ஃபேவரட் சாந்தி ஆண்டியோட பையன்தான் மாப்பிள்ள என்றாள் அவளது அம்மா. தீக்ஷி அதிர்ந்து போனாள். சாந்தி ஆண்டியின் மகன் என்றால் அது சஞ்சயின் அண்ணன் சேதுவாகத்தானே இருக்கும் என்று யோசித்த தீக்ஷி வேகமாக தன் அம்மாவின் பக்கம் திரும்பி, அம்மா, வாய்ப்பே இல்ல, நான் வரவே மாட்டேன் என்றாள். அவள் சொல்வதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அவளது அம்மா, ஏன் தீக்ஷி வரமாட்டேன்னு சொல்ற? உனக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட நீ இத சொல்லலாம். ஆனா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்களா பாக்குற மாப்பிள்ளையையும் ஏன் வேணான்னு சொல்ற என்றாள். இதை கேட்ட தீக்ஷிக்கு கோபம்தான் வந்தது. ஐயோ அம்மா, நீங்க அந்த சேதுவை எப்பயாச்சும் பாத்திருக்கீங்களா என்ன? அவன் எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா என்றாள் அதே கோபத்தோடு. இதை கேட்டு திகைத்து போன தீக்ஷியின் அம்மா, தீக்ஷி, அப்போ நீ அவனை இதுக்கு முன்னவே பாத்திருக்கியா? எப்ப பார்த்த என்றாள். தீக்ஷி எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அவள் மட்டும் இப்போது தான் சேதுவை சந்தித்த கதையை சொன்னால் கண்டிப்பாக அவள் பெங்களூரு போயிருந்த கதையையும் சொல்ல வேண்டும். அவள் இத்தனை நாளாக பொய் சொல்லிக் கொண்டு சுற்றியது அவள் அம்மாவிற்கு தெரிய வரும். ஆக இதையெல்லாம் தடுப்பதற்காக, அட, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள நேர்ல பாத்திருக்கணும்னு என்ன அவசியமா இருக்கு? அந்த சேதுவை பத்தி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுறத நான் கேட்டிருக்கேன். அவன் ஒரு முட்டாள் என்று திட்டினாள் தீக்ஷி. தீக்ஷி சொல்வதை கேட்டு திகைத்து போன அவளது அம்மா, ஹே தீக்ஷி, நீ என்ன பேசிட்டு இருக்க? மத்தவங்க சொல்றத கேட்டு எப்படி உன்னால ஒருத்தவங்களை எடை போட முடியும்? அப்படி பார்த்தா நாங்க உன்னை பாதுகாப்பா வெளி உலகத்துக்கு காட்டாம வீட்டுல வச்சு வளர்க்குறோன்னு எல்லாரும் நீ அசிங்கமா இருப்ப, உனக்கு உடம்புல ஏதாவது குறை இருக்கும், இப்படியெல்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும்போது நீயே இன்னொருத்தரை பத்தி எப்படி இப்படி பேசலாம்?
அந்த பையனை இதுவரை நீ பார்த்ததே இல்ல, அப்புறம் எப்படி அவன் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும் என்றாள். இப்போது தன் தாய்க்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தன் உதட்டை அழுந்த கடித்த தீக்ஷி, அம்மா நான் வரமாட்டேன்னு பிடிவாதமா சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்றாள். அவள் அம்மாவிடமிருந்து பதில் இல்லை. தன் மகளிடம் என்றைக்கும் இல்லாமல் இன்று ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிவது போல் அந்த தாய்க்கு தோன்றியது. தன் மகளை கூர்ந்து பார்த்த ஜானகி மெதுவாக அவள் அருகே சென்று அமர்ந்தவள் தீக்ஷியின் கையை பிடித்து, தீக்ஷிமா என்னாச்சு, நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே என்று அக்கறையாக விசாரித்தாள். தீக்ஷியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவள் அமைதியாக தன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்து பெருமூச்சு விட்ட ஜானகி, ஏண்டா என்னாச்சு என் தங்கத்துக்கு? ஒருவேளை நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்ட, அசிங்கமா இருக்கேன்னு அந்த சேது சொன்னதா நம்ம வட்டாரத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதனால உனக்கு அவனை பிடிக்கலையா? ஆனா அந்த பையனையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாதுமா, அவனும் உன்னை பார்த்ததே இல்ல. நீ எப்படி மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு அவன் அப்படி இப்படின்னு சொல்றியோ அதே மாதிரி அவனும் மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு உன்னை பத்தி பேசியிருக்கலாம் என்றாள். இப்போதும் தீக்ஷி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், தீக்ஷிமா நீயே யோசிச்சு பாரு, நீ ஒன்னும் குழந்தை இல்ல. ஊர்ல உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா இவ்ளோ அழகா தேவதை மாதிரி இருக்க என் பொண்ண இந்த ஊரே அசிங்கமா இருக்கான்னு ஊரே பேசுறாங்க. இதெல்லாம் கேக்கும்போது எங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் பொண்ணு இல்ல, அவ ஒரு தேவதைன்னு காட்டுறதுக்காகவே நாளைக்கு நீ கண்டிப்பா எங்க கூட வந்தேதான் ஆகணும் என்றாள். ஐயோ அம்மா, என்னால அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று தீக்ஷி பொறுமை இழந்து சொல்லவும், சரி சரி சரிடா, இப்போ யாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? இந்த மாப்பிள்ள பார்க்க போறது பொண்ணு பார்க்க போறது எதுவும் வேணாம், சும்மா ஒரு டின்னருக்கு போயிட்டு வரலாம், ஓகேவா? அந்த பையனை பார்த்தா அப்புறமும் உனக்கு அவனை பிடிக்கலனா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி அம்மா உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா என்றாள். ஜானகி இவ்வளவு தூரம் கெஞ்சிய பிறகு தீக்ஷியால் மறுத்து பேச முடியுமா என்ன? அவள் எந்த மறுப்பும் சொல்லாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அதே நேரம் அங்கு மோகன் குடும்பத்தில், முடியாது முடியாது முடியவே முடியாது, நான் வரவே மாட்டேன் என்று ஒற்றை காலில் நின்று தர்ணா போராட்டம் போல் செய்து கொண்டிருந்தான் சேது. அவனுக்கு எதிரே இருந்த தன் அப்பாவை கோபமாக பார்த்தவன், அப்பா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அந்த அசிங்கமான அரக்கி கிட்ட மாட்டி விட போறீங்களா என்ன? நான் இதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்றான். ஒரு பெருமூச்சு விட்டு தன் மகனை பார்த்த சந்திரமோகன், டேய் நம்ம கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே? நீ மட்டும் எப்படியாவது அந்த தீபக் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க முடிஞ்சா இனி நீ பிசினஸ பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. அந்த தீபக்கே உனக்கு முன்ன நின்னு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருப்பான். இது வரைக்கும் நீ பெருசா இந்த குடும்பத்துக்குன்னு எந்த நல்ல விஷயமும் செஞ்சதில்லடா. அட்லீஸ்ட் நீ இந்த விஷயத்தைவாவது செஞ்சனா நம்ம குடும்ப பிசினஸ் ஆவது நஷ்டத்துல போகாம இருக்கும் என்றார். இதை கேட்டு தன் உச்சக்கட்ட கோபத்திற்கே சென்ற சேது, அப்பா இப்போ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னால இந்த பிசினஸ் எதையும் சரியா பாத்துக்க முடியலனா நான் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொல்றீங்களா? அப்படின்னா உங்களோட அந்த முறைகேடான பையன்தான் திறமையானவன்னு சொல்றீங்களா? அது சரி, நீங்க சொல்ற மாதிரிதான் நான் முட்டாளாவே இருந்துக்கிறேன். நீங்க ஏன் உங்க புத்திசாலியான மகனுக்கே இந்த சொத்து பிசினஸ் எல்லாம் கொடுக்க கூடாது என்றான். இதை கேட்டு பதற்றம் அடைந்த சந்திரமோகன், டேய் சேது, நீ என்னடா பேசிட்டு இருக்க? இது மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் அந்த சஞ்சய்க்கு இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவனை முறைகேடா பிறந்தவன் எந்த காலத்திலயும் இந்த குடும்பத்தோட அதிகாரத்தை நான் அவன்கிட்ட மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏதோ என்னோட போதாத காலம், அந்த நேரத்துல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு இப்ப வர நான் அனுபவிச்சுட்டு இருக்க தண்டனை போதும் என்று சொன்னவர் பின் பொறுமையாக தன் மகனை பார்த்து மிகவும் ஆறுதலான குரலில், டேய் சேது, நான் அந்த தீபக்கோட அம்மா அப்பா 2 பேரையுமே பாத்திருக்கேன்டா. அவங்க 2 பேருமே அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த தீபக்கும் அவ்வளோ அழகா இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சி மட்டும் எப்படிடா அசிங்கமா இருப்பா? அவளும் ரொம்பவே அழகாத்தான் இருப்பா. நீ இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. இது ஒரு சாதாரண டின்னரா நினைச்சுக்கோ. நம்ம சும்மா போய் அந்த பொண்ணை பார்க்கலாம், அவ்வளவுதான் என்றார். என்ன சொல்லி தன் தந்தையை சரி கட்டுவது என்று தெரியாமல் முழித்த சேது சட்டென ஏதோ யோசனை வந்தவன் போல் தன் தந்தையை திரும்பி பார்த்து,
அப்போ இந்த தீபக்கோட குடும்பம் நம்ம பிசினஸ்க்கு அவ்வளோ முக்கியம்னா நீங்க ஏன் அந்த சஞ்சய்க்கு தீபக் குடும்பத்தோட பேரழகிய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? எப்படி இருந்தாலும் அந்த லிங்கம் குடும்பத்து பொண்ணு சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிட்டாதானே என்றான். இப்போதும் தன் மகன் தான் ஒரு அடிமுட்டாள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பதை நினைத்து சந்திரமோகனுக்கு ஆத்திரமாக வந்தது. தன் தலையில் தானே அடித்துக் கொண்டவர், அடேய் முட்டாள், சஞ்சய்க்கு அந்த தீபக்கோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நீ எப்படிடா இந்த வீட்டோட அதிகாரத்துக்கு வர முடியும்? இங்க பாரு, அந்த சஞ்சய் யாரோ ஒரு ரோட்ல போற பொண்ண லவ் பண்ணுனான்னா லவ் பண்ணிட்டு போகட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புரிஞ்சுக்கோடா, இது மாதிரி ஒரு வெளிப்புற ஆதரவு இல்லனா என்னைக்கும் அந்த சஞ்சயால உன் பக்கம் நெருங்கவே முடியாது. அவன் இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்த மாதிரி எந்த மதிப்பும் இல்லாம தான் எப்பவும் இருப்பான். ஆனா நீ அப்படி இருக்க முடியாது. இந்த குடும்பத்தோட அதிகாரத்தையும் பிசினஸையும் உன்கிட்ட மட்டும்தான் ஒப்படைப்பேன் என்றார். இதை கேட்ட சேது தலையசைத்தான். அதன் பின் தன் மகனை பாசமாக பார்த்து அவன் தோளை தட்டி கொடுத்த சந்திரமோகன், சரி, நாளைக்கு அந்த பொண்ணை போய் பாக்குறதுக்கு ரெடி ஆயிரு. நீ மட்டும் வரலனா அடுத்த மாசம் உனக்கு எந்த பாக்கெட் மணியும் கிடைக்காது என்றார். இதற்கு மேல் சேதுவால் என்ன பேசிவிட முடியும்? எதுவும் பேசாமல் அமைதியாக தன் தந்தையின் அறையை விட்டு வெளியே வந்தவன் வெளியே வந்ததும், ச்சே, அந்த தீபக்கோட தங்கச்சி பாக்குறதுக்கு எப்படியும் அசிங்கமா கொடூரமாத்தான் இருப்பா, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த குப்பையை ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா? வாய்ப்பே இல்ல. இத தடுக்க ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். நான் அமைதியாவே இருக்கிறத பார்த்தா நான் அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சரி சரின்னு போவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் என்னைக்கும் நடக்காது என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். இதை பற்றி மேலும் யோசிக்கும் போதுதான் சேதுவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. சஞ்சய் திரும்ப சென்னை வந்துட்டான் தானே என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் எப்போதும் போல் தன்னுடைய முட்டாள்தனமான திட்டங்களை போட ஆரம்பித்தான். பாகம் 522. சேதுவிற்கு தீபக்கின் தங்கையை பார்த்து பேசி கல்யாணம் செய்து வைக்க அவனது வீட்டில் அனைவரும் பிளான் போட்டு கொண்டிருக்க அவனுக்கோ அதில் சிறிதும் விருப்பமில்லை. அதை எப்படி தடுக்கலாம் என்று யோசித்தவன் சஞ்சயை வைத்து முட்டாள்தனமான ஒரு திட்டம் போட ஆரம்பித்தான். அவன் கண்கள் மின்னியது. அவனுடைய அப்பா ஒரு நாளும் சஞ்சய்க்கு இந்த குடும்ப அதிகாரத்தையோ பிசினஸையோ தூக்கி கொடுக்க மாட்டார். அதேபோல் அந்த தரம் குறைந்த சஞ்சயும் ஒருபோதும் இந்த அதிகாரத்திற்காக தன்னிடம் வந்து போட்டி போட மாட்டான். அப்படியே அவனுக்கு எப்போதாவது இந்த குடும்ப அதிகாரத்தின் மீது ஆசை தோன்றினாலும் அவனுக்கு ஆதரவாக அவனுடைய அப்பா அம்மா, அந்த சஞ்சயின் அம்மா லீலாவதி என்று அனைவரும் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மீறி அந்த சஞ்சயால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆக இப்போது மோகன் குடும்பத்திற்கு அந்த தீபக் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த குடும்பத்தின் பெண் இந்த வீட்டின் மருமகளாக வர வேண்டும். அவளை இவன் திருமணம் செய்தால் என்ன, அந்த சஞ்சய் திருமணம் செய்தால் என்ன என்று முடிவெடுத்துக் கொண்டான். அவனை பொறுத்தவரை மனைவி என்பவள் மென்மையானவளாகவும் அழகானவளாகவும் இருக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக சஞ்சயின் அந்த காதலிதான் சரியாக இருப்பாள். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று நினைத்த சேது உற்சாகமாக தன் போனை எடுத்து சஞ்சய்க்கு போன் செய்தான். லைன் இணைக்கப்பட்டதும் மறுமுனையில் இருந்து ஹலோ என்று சஞ்சயின் குரல் கேட்டது. என்ன, நீ திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டியா என்றான். அவன் குரலை கேட்கும் போதே சஞ்சய்க்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. ஆனாலும் சகித்துக் கொண்டு என்றான். சரி சரி, நாளைக்கு மதியம் சென்னை கிராண்ட் ஹவுஸ் ஹோட்டலுக்கு வந்துரு என்றான் அதிகாரமாக. சஞ்சய் இப்போதுதான் நோக்கம் படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடித்து வீட்டிற்கு வந்திருந்தான். இப்போது சேதுவின் இந்த அதிகார குரல் கேட்டதும் அவனுக்கு கடுப்பாக இருந்தது. என்ன விஷயம் என்றான் அதே கடுப்போடு. நீ ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? வான்னு சொன்னா வரணும், அவ்வளவுதான் என்று சேது மீண்டும் அதிகாரமாக சொல்லவும், என்னால முடியாது, நான் பிஸியா இருக்கேன் என்றான் சஞ்சய். ஒன்ன என்று சேது அடுத்த வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கும் போதே சஞ்சய் இணைப்பை துண்டித்திருந்தான். சிறிது நேரத்தில் மீண்டும் சஞ்சயின் போன் அடித்தது. செல்போன் திரையை பார்த்த சஞ்சய் அது சேது என்று தெரிந்ததும் போனை எடுக்காமல் இருந்தான். சேது விட்டு விடுவானா என்ன? விடாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருந்தான்.
என்னதான் சஞ்சய் போனை அட்டன் செய்யாமல் இருந்தாலும் சேது விடாமல் மீண்டும் மீண்டும் போன் செய்து கொண்டிருக்கவும் ஒரு கட்டத்தில் கடுப்பான சஞ்சய் போனை அட்டன் செய்து, இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்றான். அதுதான் நான் அப்பவே சொன்னேனே, சென்னை கிராண்ட் ஹோட்டலுக்கு நாளைக்கு மதியம் வந்துரு. நீ மட்டும் வரலனா நான் அப்புறம் உங்க அம்மா லீலாவதிக்கு தான் கால் பண்ணுவேன். அவங்க வந்து ஏதாவது மோசமா நடந்துகிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல என்றான். இதை கேட்டு சஞ்சய் முகம் சுளித்தான். அவன் எதுவும் பேசாமல் இருக்கவும், என்ன நாளைக்கு நீ வர்றியா இல்லையா என்று மீண்டும் சேதுவின் குரல் கேட்டது. சஞ்சய்க்கு அவன் சொல்வதை கேட்க விருப்பமில்லைதான். ஆனாலும் அவன் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டாக விரும்பவில்லை என்பதால் வேறு வழியின்றி சரி நான் வரேன் என்று ஒப்புக்கொண்டான். இந்த பதிலை கேட்டு சத்தமாக சிரித்த சேது, இதுக்கு நான் சொன்னப்பவே நீ ஒழுங்கா ஓகே சொல்லிருக்கலாம். தேவையில்லாம உங்க அம்மா பேரை சொல்லி பயமுறுத்த வைக்கிற. இட்ஸ் ஓகே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. சஞ்சய், நான் உன்னோட அண்ணன். அதனால நான் சொல்றத மரியாதையா கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேர் உடம்புலயும் ஒரே அப்பாவோட ரத்தம் தானே ஓடுது. அந்த காரணத்துக்காக தான் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். தேவையில்லாம என்ன பகைச்சுக்கணும்னு நினைச்சேனா அது உனக்கு நல்லதில்ல என்று சேது பேசிக் கொண்டிருக்கும் போதே சஞ்சய் போனை கட் செய்தான். போனை கட் செய்து தூக்கி போட்ட சஞ்சய் தன் தலையை அழுந்த பிடித்துக் கொண்டிருந்தான். பின்பு அப்படியே தன் அருகில் இருந்த சோஃபாவில் சோர்ந்து போய் படுத்தான். இது போன்ற நாட்கள் எப்போது முடிவுக்கு வரும் என்பதே அவனுக்கு தெரியவில்லை. அவன் விரும்பியதெல்லாம் எளிமையான வாழ்க்கையைத்தான். ஆனால் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு பண பிரச்சனை இல்லை. சேதுவை போல் அதிகாரம், புகழ் இது எது மீதும் அவனுக்கு நாட்டமில்லை. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த மோகன் குடும்பத்திலிருந்து விடுதலை, அவ்வளவுதான். ஆனால் அந்த விடுதலை கிடைக்காமல் ஒவ்வொரு முறையும் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டியதாய் இருந்தது. இந்த உலகத்தில் தனக்கென யாருமே இல்லாதவன் போல் அவன் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கவும் அவனது போனில் ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது. சிறிது நேரம் எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக படுத்திருந்த சஞ்சய் பின் நிதானமாக எழுந்து தன் போனை எடுத்தான். தீக்ஷிதான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அவன் அந்த மெசேஜை தொட்டதும் ஸ்பீக்கரில் தீக்ஷியின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. ஐடல், நீங்க குளிச்சிட்டீங்களா? சீக்கிரம் குளிச்சிட்டு தூங்குங்க. ஒவ்வொரு நாளும் புது நாளுங்கிறத மறக்காதீங்க. அதே மாதிரி எல்லா நாளும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கவும் மறக்காதீங்க என்று அனுப்பியிருந்தாள். அவளது கனிவான குரலும் அவள் இனிமையாக பேசிய விதமும் அவனது அமைதியின்மையை உடனடியாக நீக்கி அவனை அமைதிப்படுத்தியது. உண்மையில் அவள் சொன்னதைப் போல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாகத்தான் இருக்கிறது. எனவே அவன் புன்னகையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். யாருக்கு தெரியும், நாளை அவன் போகக்கூடிய ஹோட்டலில் கூட அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கலாம். மறுநாள் அதிகாலையிலேயே ஜானகி எழுந்து பரபரப்பாக தினசரி வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். தன் மகளை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் எந்த தாய்க்குத்தான் பதற்றம் இருக்காது? அதே போல்தான் ஜானகியும் கொஞ்சம் பதற்றமாக இருந்தாள். அவள் தன் மகளுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்க சொல்லி இருந்த ஆடையும் வந்து சேர்ந்தது. அந்த ஆடையை எடுத்து பார்த்த ஜானகி இதை தன் மகள் உடுத்தினால் அவள் பார்ப்பதற்கு தேவதை போல் இருப்பாள் என்று நினைத்து பூரித்து போனாள். இந்த எண்ணத்தில் அவள் தலையை உயர்த்தி மேலே பார்த்தாள். பிறகு நேரத்தை பார்த்தாள். ஏற்கனவே காலை 10 மணி ஆகியிருந்தது. அவர்களின் சந்திப்பிற்கு இன்னும் 1.5 மணி நேரம்தான் இருந்தது. சொன்ன நேரத்திற்கு சென்றால் நன்றாக இருக்குமா என்ன? இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சொன்னதை விட ஒரு 10 நிமிடமாவது முன்னரே செல்வதுதானே நல்லது. அவர்கள் இந்த நேரத்திற்கெல்லாம் கிளம்பி இருந்தால்தான் பொறுமையாக அங்கு செல்வதற்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிவிட்டால் இடையில் போக்குவரத்து நெரிசல் இருந்தால் கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த தீக்ஷி இன்னும் கிளம்பி கீழேயே வராமல் இருந்தாள். இந்த பொண்ணு என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டவள் மேலே சென்று தீக்ஷியின் அறை கதவை தட்டி, தீக்ஷி நீ கிளம்பிட்டியா என்று கேட்கவும், அதுக்குள்ள என்னமா அவசரம், இன்னும் டைம் இருக்குல்ல என்று அவளிடமிருந்து பதில் வந்தது. ஜானகியால் தன் செல்ல மகளை எதுவும் சொல்ல முடியவில்லை. சரி என்று தலையசைக்க மட்டுமே முடிந்தது.
தீக்ஷியின் அப்பா கோட் சூட் சகிதமாக கிளம்பி வெளியே வந்து சாத்தப்பட்டிருந்த தன் மகளின் அறையை பார்த்தார். காலம் அந்த மனிதனின் முகத்தில் அதிக சுருக்கங்களை சேர்க்கவில்லை. மாறாக நீண்ட நாள் பாதுகாத்து வைக்கப்பட்ட திராட்சை ரசம் மிகச் சிறந்த மதுபானமாக மாறுவது போல் அந்த மனிதன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தால் பக்குவப்பட்டிருந்தார். அவரது முகம், குறிப்பாக அவரது கண்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் வெளிப்படுத்தியது. தன் மனைவியும் தன் மகளின் அறையையும் மாறி மாறி பார்த்தவர், இன்னும் தீக்ஷி ரெடியாகி வரலையா என்றார். பெருமூச்சு விட்ட ஜானகி, உங்களுக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே, அவளுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள பாக்குறதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது என்று சொன்னவள் கடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு, நான் சாந்தி கிட்ட 11:30க்கு வரோன்னு சொல்லியிருந்தேன். நாம வேற பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன நேரத்தை விட்டு லேட்டா போனா நல்லாவா இருக்கும் என்று பதற ஆரம்பித்தாள். அவள் தோள்களை தொட்டு அவளை சமாதானம் செய்த அவளது கணவன் செந்தில்நாதன், விடு ஜானகி, நான் அவளை கூட்டிட்டு வரேன் என்று சொன்னவர் தீக்ஷியின் அறை கதவை மெல்லமாக தட்டி, அம்மு அம்முமா என்றார் பாசமான குரலில். அப்பா, எனக்கு தெரியும், அவ்வளவுதான், நான் ரெடி ஆகிட்டேன், வரேன். எதுக்குத்தான் நீங்க 2 பேரும் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்களோ, எனக்கு புரியவே இல்ல என்றாள். தந்தைக்கு தன் மகளை பற்றி தெரியாதா என்ன? அம்மு, நான் உனக்கு ஒரு நிமிஷம்தான் டைம் தருவேன். நீ மட்டும் அதுக்குள்ள வரலனா உன் ஸ்டடி ரூம்ல வச்சிருக்க எல்லா போஸ்டரையும் தூக்கினா குப்பையில போட்டுருவேன் என்றார். அவ்வளவுதான். ஒரு நொடி அமைதிக்கு பின் வேகமாக ஓடிவரும் காலடி சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து கதவு படார் என்ற சத்தத்துடன் திறக்கப்பட்டது. வேகமாக வெளியே வந்த தீக்ஷி, ஓகே ஓகே அப்பா, நான் ரெடி ஆகிட்டேன், நம்ம போலாம் என்றாள். அந்த போஸ்டர்கள் அனைத்தும் சஞ்சயின் புகைப்பட தொகுப்புதான். சஞ்சய் முதலில் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை அவனை பற்றி செய்தித்தாளில் வந்த செய்திகள், புகைப்படங்கள் என அனைத்தையும் அவள் சேகரித்து வைத்திருந்தாள். செந்தில்நாதன் நினைத்தது போலவே அவரது ட்ரிக் பழித்தது. அந்த போஸ்டரை பற்றி பேசியதும் தீக்ஷி வெளியே வந்தாள். பாத்தியா, நான் எவ்வளவு புத்திசாலி என்பது போல் தன் மனைவியை திரும்பி பார்த்த செந்தில்நாதன் மீண்டும் தன் மகளை பார்க்க திரும்பிய போது அதிர்ந்து போனார். நீ என்னம்மா? அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கவும், அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி டைம் ஆகிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் கீழே ஓடினாள். அவளுக்கென்றே பிரத்யேகமாக தைத்து வரப்பட்டிருந்த ஆடை கீழே ஹாலில் இருப்பதை பார்த்தவள் ஒரு நொடி யோசித்துவிட்டு வேகமாக அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு ஓடியவள் 5 நொடியில் ஆடையை மாற்றிவிட்டு மீண்டும் வேகமாக கீழே இறங்கி வந்தாள். செந்தில்நாதன், ஜானகி இருவருமே அதிர்ந்து போய் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்று காரில் அமர்ந்து, அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் வரலையா? என்ன டைம் ஆகிருச்சுன்னு அவ்வளவு பறந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன, சீக்கிரம் வாங்க என்று பரபரத்தாள். அங்கே சென்னை கிராண்ட் ஹோட்டலில் சேது தன் அம்மா அப்பாவுடன் அவர்களுக்கென்று புக் செய்யப்பட்டிருந்த பிரைவேட் அறைக்கு வந்து சேர்ந்தான். அங்கே இன்னும் தீபக்கின் குடும்பம் வராததை பார்த்து உதட்டை பிதுக்கியவன் தன் அம்மாவின் முன் எதுவும் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்து அமைதியாக செல்போனை எடுத்து, நீ எங்க இருக்க, இங்க வரியா இல்லையா என்று சஞ்சய்க்கு மெசேஜ் அனுப்பினான். சிறிது நேரத்திற்கு பிறகு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வரேன் என்று சஞ்சயிடமிருந்து அவனுக்கு ரிப்ளை வந்தது. சேது யோசித்து பார்த்தான். இந்த 1/2 மணி நேரம் கூட நன்றாகத்தான் இருக்கும். என்னதான் அந்த தீபக்கின் தங்கை மிகவும் அசிங்கமானவள் என்று அனைவரும் சொல்லி கேள்விப்பட்டிருந்தாலும் அவன் இதுநாள் வரை ஒரு நாளும் அவளை பார்த்ததில்லை. ஒருவேளை அந்த பெண் அழகாக இருந்தால் அவனே அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லாமல் அசிங்கமாக இருந்தால் அந்த பெண்ணை சஞ்சயின் தலையில் கட்டிவிடலாம் என்று திட்டம் போட்டான். தன் மனதிற்குள் இப்படி ஒரு கேவலமான திட்டம் போட்டுக்கொண்ட சேதுவின் கண்கள் மின்ன ஆரம்பித்தது. அதன் பிறகு அவன் வாசலை பார்த்து கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவன் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, அவங்க ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா இருக்கிறதால அவங்க பயந்துட்டு வராம இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன சாந்தி, டேய், என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசு இருக்கா இல்லையா என்று கடிந்து கொண்டாள். சேது உடனே தன் அம்மாவிற்கு பதிலடி கொடுக்க
தயாராகவும் அதற்குள் அவனுக்கு எதிராக அமர்ந்திருந்த தந்தை அவனை எச்சரிப்பது போல் கஞ்சாடை செய்யவும் தன் தலையை தாழ்த்தி கொண்டவன், சாரிமா, நான் தப்பா பேசிட்டேன் என்றான். இதை கேட்டதும் தான் சாந்தியின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. பாகம் 523. சேது குடும்பம் தீபக்கின் தங்கையை பெண் பார்ப்பதற்காக ஹோட்டலில் காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் வரவில்லை. தாமதமாகிறது என்ற காரணத்தால் சேது அந்த பெண் அசிங்கமாக இருப்பதனால் இன்னும் வரவில்லை போல என்று சொன்னதும் அவன் அம்மா சாந்தி கோபமாக பார்க்கவும் அவளை சமாதானப்படுத்தினான் சேது. ஹோட்டல் வாசலையே அடிக்கடி கவலையாக பார்த்து கொண்டிருந்த சாந்தி பின் தன் மகனை பார்த்து மெல்லிய குரலில், டேய், நான் இந்த பொண்ணு அம்முவ சின்ன பொண்ணா இருக்கும்போது நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவ ரொம்பவே அழகாத்தான் இருப்பா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த சேது, அம்மா, பொண்ணுங்க எப்பவும் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருப்பாங்களா என்ன? குழந்தையா இருக்கையில வேணும்னா அவ அழகா இருந்திருக்கலாம். ஆனா வளர வளர அசிங்கமா மாறி இருந்தான்னா என்ன பண்றது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட சாந்திக்கு தனிந்திருந்த கோபம் முன்பை விட அதிகமாக தோன்றியது. சேது, நான் உனக்கு சொல்றது இதுதான் கடைசி தடவை. அம்முவும் அவங்க அப்பா அம்மாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அவளை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இது மாதிரி எதுவும் பேசாம ஒழுங்கா நடந்துக்கணும். அத மீறி ஏதாவது பண்ணுன அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கோ என்று எச்சரித்தாள். அதற்கு மேல் சேது எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டான். அவனை பார்த்த அவனுடைய தந்தை, டேய், அம்மா சொல்றாங்கல்ல, பதில் சொல்லு என்று ஏதோ ஸ்கூல் பையனை அதட்டுவது போல் அதட்டவும் மிகவும் தயக்கமான குரலில், ஓகேமா, எனக்கு புரியுது என்று சேதுவிடமிருந்து பதில் வந்தது. அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரம் என்ட்ரன்ஸிலிருந்து தீபக்கின் குடும்பம் வந்துவிட்டதாக இவர்களுக்கு போன் வந்தது. இப்போது சாந்தியின் முகத்தில் பெருத்த புன்னகை தோன்றியது. நான் ஜானகிய பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிருச்சு, வாங்க நம்ம போய் அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வரலாம் என்று சொல்லி அவள் முன்னே நடக்கவும் மிகவும் பவ்யமாக அவளை பின்தொடர்ந்து சென்றார் சேதுவின் தந்தை. அதே நேரம் சேது வேண்டா வெறுப்பாக எழுந்தவன் ஆடி அசைந்து நிதானமாக வெளியே சென்றான். ஆனால் தன் பெற்றோருடன் வாசலுக்கு செல்லாமல் சற்று தூரத்தில் நின்றவன் தன் கழுத்தை மட்டும் நீட்டி அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். முதலில் அவனது பெற்றோரும் அவர்கள் வயதொத்த இன்னும் இருவரும் நின்று கொண்டிருப்பது மட்டும்தான் அவன் கண்களுக்கு தெரிந்தது. சிறிது நேரத்தில் விலை உயர்ந்த வெள்ளை ஆடை அணிந்திருந்த ஒரு பெண் அவன் கண்களுக்கு தெரிந்தாள். அவள் பின்பக்கமாக திரும்பி நின்று அவனது பெற்றோர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவன் நின்ற தூரத்திலிருந்து அந்த பெண்ணின் கழுத்தை மட்டும்தான் அவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவன் கண்கள் பிரகாசித்தது. அவள் வெளிர் நிற கழுத்தும் அவள் முதுகில் தெரிந்த சில பகுதிகளுமே அவன் உடலில் எல்லாவித கிளர்ச்சியையும் தூண்டிவிட போதுமானதாக இருந்தது. அவள் கழுத்தே இப்படி என்றால் அந்த ஆடைக்குள் மறைந்திருக்கும் உடல் என்று சேது தனது கேவலமான எண்ணங்களை தட்டிவிட ஆரம்பித்தான். பெண்கள் விஷயத்தில் அதிக அனுபவம் கொண்டவன் என்பதால் ஒரு பெண்ணை பார்த்ததும் அவள் உடல் அழகை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது. பா, செம்ம ஃபிகர் தான் என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான். அதுவரை தீபக்கின் தங்கை அசிங்கமானவள், அப்படி இப்படி என்று பேசிக் கொண்டிருந்த சேது தூரத்தில் தீக்ஷியின் முதுகையும் கழுத்தையும் பார்த்தே அவள் பெரிய அழகியாக இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே கற்பனை செய்து கொண்டிருந்தான். சொல்ல போனால் தீக்ஷியின் முகத்தை பார்க்காமலே வாயில் ஈ புகுந்தால் கூட தெரியாத அளவிற்கு வழிந்து கொண்டிருந்தான் சேது. இப்போதைக்கு அவள் உருவத்தை பார்த்து மயங்கியவன், இட்ஸ் ஓகே, அவ முகம் கொஞ்சம் அழகில்லாம இருந்தாலும் அந்த உருவத்துக்காக சமாளிச்சுக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இதை பற்றி யோசிக்கும் போதே அவன் முகத்தில் பெரிய புன்னகை தோன்றியது. ஜானகி ஆண்டி, அங்கிள், அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா?
உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே அவர்களை நோக்கி நடந்தான். அவனது இந்த உற்சாக குரலை கேட்கவும் மூவரும் ஒரே நேரத்தில் அவன் இருந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். சேதுவும் மிகவும் ஆர்வமாக தீக்ஷியின் முகத்தை பார்த்தான். உண்மைதான், அவள் உடல் கச்சிதமான அளவில் இருந்ததுதான். ஆனால் அவள் முகம் பார்ப்பதற்கு மிகவும் கொடூரமாக இருந்தது. அவள் முகம் கருப்பு கருப்பாக மச்சத்தால் நிரம்பி இருந்தது. அதிலும் அவள் வாய்க்கு அடுத்தபடியாக இருந்த அந்த மிகப்பெரிய கருப்பு மச்சம் பார்ப்பவரை அச்சப்படுத்தும் விதத்தில் இருந்தது. அவள் முகத்தை பார்த்ததும் சேது சடார் என்று எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல் தரையில் விழுந்தான். இப்போது அவன் இன்டர்நெட்டில் பார்த்த ஒரு படம்தான் ஞாபகம் வந்தது. இதே போல்தான் மிகவும் அழகான, பார்ப்பவரை கவர்ந்தெழுக்கும் வகையில் ஒரு பெண்ணின் பின்புறத்தை காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து அந்த பெண் திரும்பிய போதுதான் அவள் பெண்ணே இல்லை, பேய் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இப்போது தீக்ஷியை பார்த்த சேதுவிற்கும் அதேதான் தோன்றியது. சற்று நேரத்திற்கு முன்னால் உடல் சூடேறி உணர்ச்சிகளின் உந்துதலால் ஜொல்லுவிட்டு தீக்ஷியை பார்த்து கொண்டிருந்தவன் இப்போது தன்னையும் அறியாமல் நடுங்க ஆரம்பித்தான். கீழே விழுந்து அப்படியே பின்னால் சென்றவன் பேய், பிசாசு என்று கத்தினான். உண்மையில் அவள் முகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சேதுவிற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அவள் முகம் மொத்தமாக அலங்கோலமாக இருந்தது. முகத்தில் கண், மூக்கு, வாய் என்று எந்த இடத்திலும் பாரபட்சமில்லாமல் எல்லா இடத்திலும் தீக்ஷி தன் கைவண்ணத்தை காட்டியிருந்தாள். இது என்னுடைய உண்மையான முகம் இல்லை, நான் இப்படி மேக்கப் தான் போட்டிருக்கிறேன் என்று அவளாக சொல்லவில்லை என்றால் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு பெண் தன் அழகை கெடுத்துக் கொள்வாள் என்று யாருக்குத்தான் தோன்றும்? ஆனால் சேதுவின் முகத்தில் தெரிந்த உணர்ச்சியை பார்த்த தீக்ஷி ஏதோ பெரும் புதையலை பார்த்தவள் போல் மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். வேகமாக சேதுவை நோக்கி கை காட்டிய தீக்ஷி தன் இடுப்பில் கை வைத்து ஒரு பக்கமாக சாய்ந்து வெட்கப்பட்டவள் ஹலோ ஸ்வீட் ஹார்ட் என்றாள். மெல்ல தன்னை சரி செய்து எழுந்து நின்ற சேது திகைத்து போனான். தீக்ஷி சொல்லியதை கேட்டு அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. அதே நேரம் ஜானகியும் செந்தில்நாதனும் வார்த்தையின்றி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்கு வரும் வழியில் தீக்ஷி என்னவெல்லாம் சொல்லி அவர்கள் மூளையை சலவை செய்தாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அந்த சேது ரொம்ப நல்லவர்னே வச்சுப்போம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் அழகான பொண்ணுகிட்ட நல்லா தான் நடந்துப்பாங்க. ஆனா நான் அசிங்கமா இருந்தாலும் அவர் என்கிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டார்னா நீங்க சொல்ற மாதிரி அவரு நல்லவரு, குணமானவர்னு நான் ஒத்துக்கிறேன் என்றாள். ஜானகியும் செந்தில்நாதனும் அப்போதும் சமாதானம் அடையாமல் இருக்கவும், அப்பா, அம்மா, எனக்கு சேதுவோட தோற்றத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவர்கிட்ட நல்லா தான் நடந்துப்பேன். ஆனா அசிங்கமானவன்னு அவருதான் வதந்திகளை பரப்பியிருக்காரு. சோ அவர் எப்படிப்பட்டவர்னு நான் அவரோட கேரக்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்று ஏதேதோ சொல்லி அவர்களை சரி கட்டி அழைத்து வந்தாள். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் சேதுவை பரிசோதிப்பதற்காக தீக்ஷி கொஞ்சம் ஓவராகத்தான் செய்து கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. அதிலும் தன் ஃப்ரெண்ட் குடும்பத்தின் முன் ஜானகிக்குத்தான் மிகவும் சங்கடமாக இருந்தது. இந்த பெண்ணை குழந்தையாக்கி மீண்டும் தன் வயிற்றுக்குள்ளேயே அடைத்து கொண்டால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது. அதே நேரம் செந்தில்நாதன் நடக்கும் அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். இந்த விஷயம் அவரது மகளின் மகிழ்ச்சியோடு தொடர்புடையது என்பதால் அவர் எதுவும் பேச விரும்பவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அமைதியாக இருந்தார். அதே நேரம் ஜானகியும் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு தன் ஆருயிர் தோழி சாந்தியை சென்று கட்டிப்பிடித்தவர் பின்பு தலை முதல் கால் வரை தன் தோழியை ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு முன், சாந்தி, நம்ம சந்திச்சு பல வருஷம் இருக்கும். முன்ன இருந்ததை விட நீ ரொம்பவே மெலிஞ்சு போயிட்ட, என்னாச்சு என்றாள். விரக்தியாக புன்னகைத்த சாந்தி ஜானகியை பார்த்து, ஜானுமா, நீ மாறவே இல்ல, முன்ன இருந்த மாதிரி அதே மாதிரிதான் இருக்க. பாக்கையிலேயே நீ ரொம்பவே சந்தோஷமா வாழ்றன்னு தெரியுது என்றாள். இப்போதுதான் ஜானகிக்கு அவள் சற்று நேரத்திற்கு முன்னர் கேட்ட கேள்வியின் தவறு புரிந்தது. தன் தலையை தாழ்த்தி கொண்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள்.
சரி சரி, நம்ம எல்லாரும் ஏன் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கோம், வாங்க உள்ள போலாம் என்று சாந்தி அழைக்கவும் அனைவரும் பிரைவேட் அறைக்குள் சென்றார்கள். யார் எங்கு அமர்வது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க மீண்டும் தீக்ஷியின் மனதில் ஒரு குறும்பான சிந்தனை தோன்ற ஆரம்பித்தது. அவள் வேகமாக சென்று சேதுவின் அருகே அமர்ந்தவள் தன் கன்னத்தில் கை வைத்து சேதுவையே வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தாள். இந்த விஷயத்தை மற்றொரு அழகான பெண் செய்திருந்தால் சேது யாரும் தன்னை கையிலே பிடிக்க முடியாது என்னும் அளவிற்கு குஷியாகியிருப்பான். ஆனால் தீக்ஷியின் இந்த கொடூரமான முகத்தோடு சேதுவிற்கு அவளை பார்க்கவே சகிக்கவில்லை. அவன் தன் தொண்டையை செருமிக் கொண்டு எச்சில் விழுங்கினான். அவன் முகத்தில் அதிருப்தி தெளிவாக தெரிந்தது. அவனுக்கு எதிராக அமர்ந்திருந்த செந்தில்நாதன் அவனையே கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்ததும் அவன் அமைதியாக தலையை குனிந்து அவன் முகத்தில் தெரிந்த வெளிப்பாட்டை தவிர்க்க முயன்றான். அதே நேரம் யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்பது போல் ஜானகியும் சாந்தியும் மற்றொரு புறம் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜானகியையும் செந்தில்நாதனையும் மாறி மாறி பார்த்த சாந்தி ஒரு பெருமூச்சுடன் பேச ஆரம்பித்தாள். ஜானு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருக்கும் ஒரே வருஷத்துலதான் கல்யாணம் ஆச்சு. அப்போ நீ என்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொன்ன. ஆனா அப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு உன்னை பார்த்தாதான் பொறாமையா இருக்கு. நான் கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னா அதை விட பல மடங்கு அதிக துக்கத்தோட இப்போ இருக்கேன். ஆனா நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி ஜானு. உன்னை தங்கமா தாங்குற ஹஸ்பண்ட், திறமையான பையன், பாசமான பொண்ணு, கொடுத்து வச்சவனி என்றாள். இதை கேட்டதும் வேகமாக தன் தோழியின் கையை பிடித்த ஜானகி மெல்லிய குரலில், சாந்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்போ நீயும் சேதுவோட அப்பாவும் என்று ஏதோ கேட்க வந்து பாதியில் நிறுத்தினாள். ஆனால் அவள் என்ன கேட்க நினைக்கிறாள் என்பது சாந்திக்கு நன்றாகவே புரிந்தது. விரக்தியாக புன்னகைத்தவள், இப்பவும் அதே கதைதான் என்றாள். ஜானகியால் விரக்தியாக புன்னகைக்க மட்டும்தான் முடிந்தது. அவள் சாந்திக்கு திருமணமான அந்த நாட்களை நினைத்து பார்த்தாள். அப்போது சாந்தியும் சந்திரமோகனும் சிறுவயது காதலர்கள் என்பதாலும் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே பெரியவர்களாக சம்மதித்து அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தாலும் அவர்கள் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று ஊரில் உள்ள அனைவரும் அவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏதோ கெட்ட காலம் போல சந்திரமோகனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தகாத தொடர்பு ஏற்பட்டது. அந்த விஷயம் தனக்கு தெரிய வந்த அடுத்த நொடியே சாந்தி டிவோர்ஸ் செய்ய வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாள். ஆனால் சந்திரமோகன் அதை கேட்கவில்லை. அவர்கள் திருமணம் வெறும் இருவர் மட்டுமே தொடர்புடையது இல்லை, அது ஒரு பிசினஸ் திருமணம். சாந்தியின் குடும்பத்திற்கும் மோகன் குடும்பத்திற்கும் இந்த திருமணம் ஒரு மிக பெரிய பிணைப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இவர்கள் இருவருக்கும் திருமணமான பிறகு 2 குடும்பங்களும் இணைந்து நிறைய பிசினஸை ஆரம்பித்தார்கள். அதனால் டிவோர்ஸ் என்பது சாந்திக்கு சாத்தியப்படாத ஒன்றாக மாறியது. அதன் பிறகு மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் சாந்தி ஒருவித கட்டாயத்தோடு சந்திரமோகனோடு தொடர்ந்து வாழ வேண்டியதாக இருந்தது. என்னதான் இருவரும் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும் இருவருக்கும் தனித்தனி அறை இருந்தது. அதுவும் இல்லாமல் சாந்தி ஒரு எழுத்தாளர் என்பதால் அவள் தன்னுடைய கற்பனை திறனை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டுதோறும் பயணம் செய்ய ஆரம்பித்தாள். சந்திரமோகன் அவர் செய்த தவறை அப்போதே உணர்ந்தார். ஆனால் என்ன செய்ய, சாந்தியிடமிருந்து அவருக்கு மன்னிப்பு கிடைக்கவே இல்லை. இப்போது வரை சாந்தி மனம் மாறி தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் ஜானகிக்கு முன்னரே தெரிந்ததுதான். ஆனால் சாந்தி இப்போது சமாதானமாகி இருப்பாள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவள் இன்னும் சமாதானம் ஆகவில்லை என்று இப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவள் அதை பற்றி மேலும் எதுவும் பேச விரும்பாமல், சரி சரி, இப்போ நம்ம இத பத்தி எல்லாம் பேச வேணாம், நம்ம இப்போ நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை பத்தி தான் பேச வந்திருக்கோம் என்று சொல்லவும் அனைவரது பார்வையும் இப்போது சேதுவையும் தீக்ஷியையும் பார்க்க திரும்பியது. பாகம் 524. நம்ம இப்போ குழந்தைங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று ஜானகி சொல்லவும் அனைவரது பார்வையும் தீக்ஷியையும் சேதுவையும் நோக்கி திரும்பியது. தீக்ஷியின் கொடூரமான மேக்கப் தான் பார்ப்பதற்கு அனைவருக்கும் சங்கடமாக இருந்தது.
உண்மையில் தன் முகத்தை இப்படி அலங்கோலப்படுத்தி இருப்பதை நினைத்து தீக்ஷிதான் துயரமாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் அதை பற்றி எல்லாம் கண்டு கொள்ளாதவள் போல் தொடர்ந்து சேதுவையே பார்த்து கொண்டிருந்தாள். அதேபோல் அவர்களுக்கான உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது தீக்ஷி யாருக்காகவும் காத்திருக்காமல் முரட்டுத்தனமாக ஸ்பூனை எடுத்து தனக்கான உணவை எடுத்து வைத்துக் கொண்டாள். அதோடு மட்டுமில்லாமல் அவள் சேதுவை பார்த்து பற்கள் அனைத்தும் தெரியும்படி வேறு புன்னகைத்தாள். இதையெல்லாம் பார்த்த சேது தன் முகத்தை சுளித்தான். அவள் தன் மீது செலுத்தும் கவனத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனது தந்தை எப்பொழுதும் எச்சரிக்கும் தோற்றத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்ததால் அவன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். இந்த பெண்ணை கண்டிப்பாக அவன் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று தன் மனதிற்குள் அவன் நினைத்திருந்தாலும் இந்த மதிய உணவை மட்டுமாவது அவன் அவளோடு சேர்ந்துதான் கடந்தாக வேண்டும். சில மணி நேரங்கள் தானே, அவளை சமாளித்து விடலாம் என்று நினைத்தவன் தன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சித்தான். இப்போது ஏதோ பல ஆண்டுகள் சாப்பிடாமல் பசியில் கிடந்தவள் போல் டேபிளில் இருக்கும் அனைத்து உணவுகளையும் எடுத்து போட்டு தீக்ஷி சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். அவளின் இந்த அநாகரிகமான செயலையெல்லாம் பார்ப்பதற்கு சேதுவிற்கு அருவருப்பாக இருந்தது. அவன் மெதுவாக எழுந்து தன் சேரை அவளை விட்டு சற்று தொலைவிற்கு நகர்த்தி போட்டு கொண்டான். அதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த தீக்ஷி தன் மனதிற்குள்ளேயே லேசாக புன்னகைத்து கொண்டவள், ஸ்வீட்ஹார்ட், நீங்க ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? இதோ கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுங்க என்று தன் ஸ்பூனில் ஒரு சிக்கன் பீஸை எடுத்தவள் அதை சேதுவின் வாயை நோக்கி எடுத்து சென்றாள். அவ்வளவுதான். சேதுவின் கொஞ்ச நஞ்ச பொறுமையும் காற்றில் பறந்து போனது. முகம் சுளித்து அவள் கொண்டு வந்த ஸ்பூனை தள்ளிவிட்டவன், சி போயிரு, என் பக்கத்துல வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சிக்கன் சுத்தமா பிடிக்காது என்றான். இதை அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் தீக்ஷி பயந்து போய் 2 அடி பின்னால் சென்றாள். அவள் கையில் இருந்த சிக்கன் பீஸ் மேலே பறந்து போய் மீண்டும் வந்து சேதுவின் முகத்தில் விழுந்தது. அந்த சிக்கனில் இருந்த மசாலா அவன் கண்ணில் பட்டு இப்போது அவனால் தன் கண்ணை முழிக்கவே முடியாமல் ஆனது. அவன் தன் கண்களை தேய்த்தான். எரிச்சல் பலமாக இருந்தது. அவ்வளவுதான். சேது தன் பொறுமையை எல்லாம் இழந்து விட்டான். அவன் வாழ்வில் எப்போதும் இவ்வளவு பொறுமையாக இருந்தது கிடையாது. அவன் மட்டும் பொறுமையாக இருப்பவனாக இருந்திருந்தால் அவனுடைய கம்பெனியின் போர்டு உறுப்பினர்கள் அனைவரும் அவனை பற்றி இவ்வளவு தூரம் அவதூறாக பேசக்கூடிய நிலைமை வந்திருக்காது. அதேபோல் சிறு வயதிலிருந்தே அவன் எப்போதும் அவனுக்கு வேண்டியதை பெறுவான். அவன் எப்போதும் வருந்த வேண்டிய நிலையே அவனுக்கு வந்தது இல்லை. அவனுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதும். அவனுக்காக அனைத்தையும் செய்ய சந்திரமோகன் தயாராக இருந்தார். இங்கே அவன் கோபமாக இருக்கின்றான் என்று தெரிந்ததும் அவன் அருகே சென்ற தீக்ஷி சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு, அச்சோ ஸ்வீட் ஹார்ட், உங்களுக்கு என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்க தானே என்றாள். அதே நேரம் அவள் மனதின் அடி ஆழத்தில் சேதுவின் நிலையை பார்த்து அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. சென்ற முறை அவன் அவளை என்னவெல்லாம் பேசினான், இப்போது அவனுக்கு அதற்கெல்லாம் சேர்த்து திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். பெற்றோர் நால்வரும் இப்போது மிகவும் பதற்றமடைந்தார்கள். சேதுவிற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று நினைத்து ஜானகி வேகமாக எழுந்து அருகில் இருந்த வெயிட்டர்ஸை பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை எடுத்து வர சொல்லியவர் வேகமாக சேதுவை நோக்கி நடந்தார். ஆனால் அதற்குள் கோபத்தில் குதித்த சேது தனக்கு எதிரே இருந்த தீக்ஷியை தள்ளிவிட்டு, சீ பிசாசே, தள்ளிப்போ, எனக்கு தெரியும் நீ இத வேணும்னே தான் பண்ணுன, என்கிட்ட வராத. ஸ்வீட் ஹார்ட்டா ஸ்வீட் ஹார்ட்? யார் உனக்கு ஸ்வீட் ஹார்ட்? இது மாதிரி கேவலமா மூஞ்சி இருக்க உடனா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கனவுலையும் நினைச்சு பாக்காத. நான் ஒரு நாளும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து தள்ளிப்போ என்று கத்தினான். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, நோ வே ஸ்வீட் ஹார்ட், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க என்றாள். சி, உன்ன மாதிரி அசிங்கமான பிசாச நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யாரு சொன்னா என்ன? நீ உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? பாக்கவே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா பசியில இருக்கவன் கூட சாப்பாடு வேணான்னு ஓடி போயிருவான். போ, என் பக்கத்துல இருந்து போ என்று இன்னும் உரத்த குரலில் கத்தினான். இந்த வார்த்தைகளை அவன் சொல்லி முடிக்கவும், வாய மூடுடா
என்று சாந்தி அதட்டவும் சரியாக இருந்தது. ஆனால் என்ன செய்ய, அதட்ட வேண்டிய வயதில் அவள் தன் மகனை அதட்டி வளர்த்திருக்க வேண்டும். இப்போது அவன் கட்டுப்பாடின்றி ஊதாரியாகவும் பொறுக்கியாகவும் வளர்ந்து நிற்கிறான். தன் மகனை கூர்மையாக பார்த்தவள் பின்பு செந்தில்நாதனையும் ஜானகியையும் திரும்பி பார்த்தான். அவர்கள் அதிர்ச்சியாக சேதுவை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு நொடி தயங்கியவள், அது அவங்க அப்பா செல்லம் கொடுத்து இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்காரு. அவன் எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம இப்படி வெளிப்படையா பேசிடுவான். நீங்க இத பெருசா எடுத்துக்காதீங்க என்றாள். ஜானகி உண்மையில் கோபமாக இருந்தாள். தீக்ஷி அழகில்லாதவளாகவே இருந்தாலும் கூட வெறும் அழகை வைத்து ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்வது சரியில்லை என்று அவளுக்கு புரிந்தது. கோபமாக அவனை முறைத்து பார்த்தவள் சாந்தியின் பக்கம் திரும்பி, சாந்தி, என்னதான் நீ உன்னோட தனிப்பட்ட பிரச்சனைனால வீட்டுல நடக்கிற எதையும் கண்டுக்காம இருந்தாலும் பசங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நல்ல விஷயங்களை வாச்சு சொல்லி கொடுக்கணும் என்றாள். சாந்தியால் என்ன பேச முடியும்? அவள் மௌனமாக தலையசைத்தாள். ஆரம்பத்தில் இருந்தே தீக்ஷி வேண்டுமென்றேதான் இப்படி நடித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது சாந்திக்கு புரிந்தது. அதுவும் தீக்ஷியின் மேக்கப் திறமை மிகவும் அற்புதமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அவள் சேதுவை சோதிக்கத்தான் இப்படி ஒரு கோலத்தில் வந்திருக்கிறாள் என்பது எப்படி அவளுக்கு தெரியாமல் இருக்கும்? அனைத்தையும் விட தீக்ஷியின் ஸ்டைலான நடையும் பேச்சுமே அவள் சாதாரணமான பெண்ணில்லை என்பதை சாந்திக்கு நன்றாக புரிய வைத்தது. அதே நேரம் அவளது மகன் பிசினஸிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி எல்லோரும் திட்டும்படிதான் நடந்து கொள்கிறான். அப்படி இருக்க ஒரு திறமையான பெண் தனக்கு வரப்போகும் கணவனின் கேரக்டரை சோதித்து பார்க்க நினைக்கும் போது அதை அவள் எப்படி தடுக்க முடியும்? அதனால்தான் ஆரம்பத்திலிருந்து அவள் எதுவும் இதை பற்றி பேசாமல் இருந்தாள். தன் மகன் அவர்கள் வைக்கும் சோதனையில் தேறிவிடுவான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க நிலைமை இவ்வளவு மோசமான கட்டத்திற்கு வந்துவிட்டது. அவள் ஏற்கனவே கோபமாகத்தான் இருந்தாள். இப்போது ஜானகி அவளுக்கு சொன்ன அட்வைஸை கேட்டதும் சாந்திக்கு தன்னை நினைத்தே அவமானமாக இருந்தது. சாந்தி ஒரு பெருமூச்சு விட்டு ஜானகியை சமாதானப்படுத்தலாம் என்று பேச வாய் திறந்த போது சேது உச்சக்கட்ட குரலில் கத்த ஆரம்பித்தான். என்னது? ஒழுங்கா ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? யாரு ஒழுங்கா வளர்க்கல? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருந்தீங்க உங்க பொண்ணு என்கிட்ட எப்படி வலிஞ்சிட்டு இருந்தான்னு. இதுதான் ஒழுங்கா பிள்ளை வளர்க்கறதுக்கான லட்சணமா? இப்பயும் பாருங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வேணான்னு சொல்ற தகுதி கூட இல்ல. நான் தான் அவளை வேணான்னு சொல்றேன், புரிஞ்சுதா என்று கத்தினான். டேய், உன்னை வாய மூடுன்னு நான் சொன்னேன், புரிஞ்சுதா என்று அவனை அதட்டினாள் சாந்தி. அதற்கும் ஏதோ பதில் பேசுவதற்காக சேது எழுந்த போது அவனது தந்தை அவன் அருகே வந்து அவன் கையை பிடித்து, டேய் போதும், உங்க அம்மாவை கோபப்படுத்தாத என்று எச்சரிக்கும் குரலில் சொன்னார். அதற்கு மேல் சேதுவால் எதுவும் பேச முடியவில்லை. அது போதாது என்று மசாலா பட்டு அவன் கண் வேறு இன்னும் எரிச்சலாக இருந்தது. அவன் கண்ணை இன்னும் முழுமையாக திறக்க முடியவில்லை. அந்த நேரம், ஜானகி, என்ன மன்னிச்சிரு. கண்டிப்பா என்னோட பையன் உன் பொண்ணு அம்முக்கு எந்த வகையிலையும் பொருத்தமா இருக்க மாட்டான் என்று சாந்தி சொல்லிக் கொண்டிருப்பது அவன் காதில் கேட்டது. சாந்தி எப்போதும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தி போகக்கூடியவளாகத்தான் இருந்தாள். தீக்ஷிக்கும் சேதுவிற்கும் திருமணம் பேசுவதற்காகத்தான் அவர்கள் இங்கே வந்தார்கள். ஆனால் எவ்வளவு நடந்த பிறகு அந்த பேச்சை தொடர முடியாது என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. அதே நேரம் தன் அம்மா சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்ட சேது ஏதோ எறும்பு புற்றில் காலை வைத்தவன் போல் குதிக்க ஆரம்பித்தான். அம்மா, நான் உங்க பையன் இல்லையா? எந்த அம்மா தன்னோட சொந்த பையனுக்கு இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க? அம்மா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப நடந்ததுல ஏன் தப்பு என்ன இருக்கு? எல்லாம் இந்த கேவலமான பிசாசுனால வந்ததுதான். அவ மூஞ்சிய நல்லா பாருங்க, புள்ளி புள்ளியா பார்க்கவே அருவருப்பா பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்கு. அவளுக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அம்மா, எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே நீங்க தான் என்னோட அம்மாவா? எந்த அம்மா தன்னோட சொந்த பையனை இது மாதிரி விட்டு கொடுத்து பேசுவாங்க என்று வாயில் வந்ததையெல்லாம் பேச ஆரம்பித்தான். இந்த வார்த்தைகளை கேட்டு சாந்தி நடுங்க ஆரம்பித்தாள். அதே நேரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பளார் என்று அடிக்கும் சத்தம் அந்த அறையை அதிர வைத்தது. அனைவரும் அதிர்ந்து போய் பார்க்க சந்திரமோகன் தான் சேதுவின் கன்னத்தில் அறைந்திருந்தார்.
டேய், நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மாவை கோபப்படுத்தாதன்னு. ஒழுங்கா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு என்றார் கோபமாக. சேதுவிற்கு இப்போது இது மான பிரச்சனையாக மாறியது. தன் தந்தையை கோபமாக பார்த்தவன், அப்பா, இந்த பிசாசு மூஞ்சிக்காக நீங்க உங்களோட பாசமான மகனையே அடிச்சிட்டீங்களே என்று கேட்டவனின் உதடு துடிக்க ஆரம்பித்தது. அவன் கண்கள் சிவந்தது. தன் தந்தையை விட்டு 2 அடி விலகி போனவன், நீங்க 2 பேரும் தந்திரம் பண்ணி என்னை இங்க வர வச்சிட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன் இந்த பொண்ணு கேவலமா இருப்பான்னு. நீங்க தான் சொன்னீங்க அவ அழகா இருப்பான்னு. இப்ப பாருங்க, உங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியுதா இல்லையா? உங்க பிசினஸ்க்காக என்னோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முடியவே முடியாது. நீங்க என்ன கட்டாயப்படுத்தி எதுவும் செய்ய முடியாது. அம்மா, இந்த பிசாசு பக்கத்துல கூட என்னால் நிக்க முடியாது. அவளை பார்க்கையிலேயே எனக்கு அருவருப்பா இருக்கு என்றான். அந்த நேரம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று ஒரு புது குரல் கேட்கவும் அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். அங்கே குழப்பமான பார்வையோடு சஞ்சய் நின்று கொண்டிருந்தான். அங்கே தீக்ஷியை பார்க்கவும் அவன் கண்கள் இன்பமான ஒரு திகைப்பை வெளிப்படுத்தியது. அதுவரை தாம் தூம் என்று குதித்துக் கொண்டிருந்த சேது இப்போது சஞ்சயை பார்த்து, யாராவது இந்த கேவலமான பிசாச கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த சஞ்சய்க்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. என்னதான் முறைகேடா பிறந்தவனாலும் அவனும் மோகன் குடும்பத்து பையன் தானே. இவனுக்கும் இந்த பிசாசுக்கும் தான் கரெக்ட் மேட்சா இருக்கும் என்றான். டேய், முட்டாள்தனமா பேசுறத நிறுத்துடா என்று சந்திரமோகன் அவனை அதட்டினார். ஆனால் தான் தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று நினைத்து கொண்ட சேது, முடியவே முடியாது. நான் ஏன் வாய மூடணும்? இந்த சஞ்சயும் மோகன் குடும்பத்து பணத்துலதான் வளர்ந்தான். அப்படி இருக்கும்போது அவனும் இந்த குடும்பத்துக்காக ஏதாவது தியாகம் செய்யணும்ல என்று சீறினான். இதை சொல்லி முடித்தவன் சஞ்சயின் அருகே நடந்து சென்று, டேய், என்னதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்பவே அழகா இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பலனும் இருக்காது. அதே நேரம் இந்த பிசாச கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு நிறைய நன்மை இருக்கு என்றான். அத்தோடு மட்டும் நிற்காமல், அம்மா, அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த பிசாச கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. சோ இவளை இந்த சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்றான். அவன் வார்த்தைகள் சாந்திக்கு அவமானமாக இருந்தது. அவள் நம்ப முடியாமல் சேதுவை பார்த்து கொண்டிருந்தாள். பாகம் 525. இந்த பிசாசு மாதிரி இருக்க பொண்ண என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணும்னா சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொல்லி சேது அங்கு பெரிய ஆர்ப்பாட்டமே செய்து கொண்டிருந்தான். சாந்திக்கோ அவன் பேசுவதெல்லாம் அவமானமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. உண்மையாகவே அவன்தான் அப்படி பேசுகிறானா என நம்ப முடியாமல் சேதுவையே பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தி. சாந்தி இத்தனை வருட காலங்களில் சில நாட்களே சேதுவிடம் கழித்திருக்கிறாள். ஆனால் அப்போதெல்லாம் சேது அவளிடம் மிகவும் தன்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறான். இப்போது நடந்ததைப் போல அவன் என்றுமே கடுமையாக நடந்து கொண்டதில்லை. எனவே சேதுவின் இந்த மோசமான குணம் சாந்திக்கு இதுநாள் வரையில் தெரியவில்லை. ஜானகியும் செந்தில்நாதனும் அங்கு நடந்ததையெல்லாம் முகசுளிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பாக செந்தில்நாதன் சேதுவை மிகுந்த ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் பதறிப்போன சாந்தி வேகமாக வந்து செந்தில்நாதனின் கைகளை பற்றி கொண்டு, வேணாம், நீங்க கோபப்பட்டு என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் இன்னைக்கு நடந்துகிட்ட விதத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை நான் கண்டிக்கிறேன் என்றாள். அதற்கு எந்த பதிலும் சொல்லாத செந்தில்நாதன் சாந்தியின் கையை வேகமாக தட்டிவிட்டு, ஜானகி, இனிமேலும் நாம இங்க இருந்தா நமக்குத்தான் அது அவமானம், கிளம்பலாம் என்று கோபமாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு செய்வதறியாது நின்ற சாந்தி ஜானகியை பார்த்து, மன்னிச்சிரு ஜானகி, இப்போ நீங்க கிளம்புங்க. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கே வந்து இங்க நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறேன் என்றாள். ஜானகியும் செந்தில்நாதனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார்கள். சந்திரமோகன் சேதுவை கண்களாலேயே எரித்து விடுவதைப் போல முறைத்து பார்த்தார். அவரது கோபத்தின் வீரியத்தை உணர்ந்த சேது தான் இப்போது மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருப்பதை புரிந்து கொண்டான். இன்று எப்படியாவது செந்தில்நாதன் குடும்பத்துடன் இந்த திருமண பேச்சை வெற்றிகரமாக முடித்து அதன் வழியாக தனது பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சந்திரமோகன் திட்டம் போட்டு வைத்திருந்தார்.
ஆனால் அதையெல்லாம் சேது இப்படி தவிடுபொடியாக்கி விடுவான் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்று நடந்த சம்பவத்தால் தங்கள் இரு குடும்பத்திற்கும் இடையிலான நட்பு நிரந்தர பகையாக மாறிவிடுமோ என்று சந்திரமோகன் அஞ்சினார். அது மட்டும் நடந்துவிடாமல் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினார். அப்பாவின் கோபத்தை சமாளிக்க வேண்டுமானால் செந்தில்நாதன் குடும்பத்துடன் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நினைத்த சேதுவோ தனக்கு அருகில் இருந்த தீக்ஷியை பார்த்தான். வேகமாக அவள் அருகில் சென்ற சேது, ஏய் அசிங்கமான பொண்ணே, உன் பேர் என்ன? அம்முதானா? இதோ பார், அங்க நிக்கிறவன் என்னோட தம்பி. அவனும் அழகாத்தானே இருக்கான். உன் மூஞ்சிக்கு எங்க தேடினாலும் அழகான பையன் கிடைக்க போறதில்ல. அதனால நீ என் தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன சரிதானே என்று கேட்டான். தீக்ஷியும் சேது சுட்டி காட்டிய இடத்தை திரும்பி பார்த்தாள். அங்கு நின்று கொண்டிருந்த சஞ்சயை பார்த்ததும் அவளுக்கு சங்கடமாக போய்விட்டது. இந்த மாதிரியான சமயத்தில் சேது இப்படி செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய ஹீரோவான சஞ்சயின் முன்னால் தான் இப்படி ஒரு கோரமான முகத்துடன் போய் நிற்பதை நினைத்தாலே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சஞ்சய்க்கு தன்னை அடையாளம் தெரியாவிட்டால் தன்னை அவன் வேண்டாம் என்று மறுத்து விடுவானோ, இல்லை சேது சொன்னான் என்பதற்காக சரி என்று சொல்வானா, இல்லை உண்மையில் சஞ்சய் தன்னை அடையாளம் கண்டு கொள்வானா? அப்படி கண்டுபிடித்தால் அவனை நான் ஏமாற்றி விட்டதாக நினைத்து கொள்ள மாட்டானா? அவனுடன் பழகிக்கொண்டே அவன் அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பதை அவன் தவறாக எண்ணிக்கொண்டால் என்ன செய்வது? இவ்வாறாக தீக்ஷியின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் சேதுவோ அவளை பற்றியோ சஞ்சயை பற்றியோ எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அவனுக்கு அவனுடைய காரியம் ஆக வேண்டும், அவ்வளவுதான். அவன் சஞ்சயிடம் சென்று, டேய் என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, உன்னை கட்டிக்க போற பொண்ணு உன் முன்னாடி நிக்கிறா, போய் என்ஜாய் பண்ணு என்று துள்ளி குதித்து கொண்டிருந்தான். அப்போது சஞ்சயும் தீக்ஷி இருந்த திசையை திரும்பி பார்த்தான். தீக்ஷி சஞ்சய் இருவருமே நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் சஞ்சயின் முகத்தில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படவில்லை. மிக சாதாரணமாகத்தான் அவன் தீக்ஷியை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையை வைத்தே சஞ்சய் தன்னை அடையாளம் காணவில்லை என்பதை புரிந்து கொண்டிருந்தாள் தீக்ஷி. அவளுக்கு இப்போதுதான் உள்ளுக்குள் சந்தோஷம் உண்டானது. அவள் இப்போது சஞ்சயை ஏமாற்றி விளையாட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் சஞ்சய்க்கு அருகில் சென்று நின்று தலையை சாய்த்து கொண்டு, ஓ மிஸ்டர் சஞ்சய், நீங்க இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா என தனது குரலை குழைவாக மாற்றிக்கொண்டு கேட்டாள் தீக்ஷி. அவ்வாறு கேட்டபோது அவளுக்குள் ஒருவிதமான வெட்கம் பரவியது. இத்தனை நாட்களாக தனது மனதிற்குள்ளேயே வைத்திருந்த கேள்வியை இன்று இந்த பைத்தியக்காரத்தனமான சூழ்நிலையை பயன்படுத்தி அவள் கேட்டிருந்தாள். எனவே அது அவளுக்குள் ஒருவிதமான குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது. பின் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இன்று நடந்ததையெல்லாம் அவனிடம் சொல்லி சிரிக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அப்போது அவள் எதிர்பாராத விதமாக ஒரு பதில் சஞ்சயிடமிருந்து வந்தது. சஞ்சய் அவளை பார்த்து சரி என்று மட்டும் சொன்னான். அதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தாள் தீக்ஷி. சஞ்சயின் காந்த குரலால் மிகவும் மெல்லிய தொனியில் உச்சரிக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை நன்கு கூர்மையான பட்டை தீட்டப்பட்ட கத்தியால் குத்தியதை போல அவளது இதயத்தை குத்தி கிழித்தது. அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகவே அவன் வாயில் இருந்து வந்தவைதானா என்ற நம்பிக்கை இல்லாமல் சஞ்சயையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தீக்ஷி. அதே நேரம் சஞ்சய் சொன்ன பதிலை கேட்டு சேது துள்ளி குதித்து கொண்டிருந்தான். பாத்தியா அவன் என்ன சொன்னான்னு? சரின்னு சொல்லிட்டான். நான் சொல்லல அந்த காதெல்லாம் முட்டாள்தனமான ஒண்ணுன்னு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியல. உடனே சரின்னு சொல்லிட்டா. அவனோட காதலிய குப்பை மாதிரி ஒரே நொடியில தூக்கி போட்டுட்டான் பாரு. இதுதான் பணத்தோட பவர்னு சொல்றது. ஆனா ஒண்ணு, இத்தனை நாளா இவனை போய் எல்லாரும் நல்லவன் நேர்மையானவன்னு நம்பிட்டு இருந்தாங்க பாரு. உண்மையிலேயே இவன் நேர்மையான ஆளு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான், அவ்வளவுதான் என்றான் சேது. தீக்ஷியால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வரவே முடியவில்லை. உண்மையில் இது என்ன மாதிரியான சூழ்நிலை? சஞ்சய் இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாரா,
உண்மையில் சஞ்சய் தான் சரி என்று சொன்னாரா? அப்படி தன்னுடன் டேட்டிங் செல்வதாக அவர் ஒப்புக்கொண்டிருந்தால் அவருக்கு தீக்ஷி என்று ஒரு காதலி இருக்கிறாளே, அவளை அவர் என்ன செய்வார்? ஏன் அவளை பற்றிய யோசனையே அவருக்குள் வரவில்லை? தீக்ஷிக்கு என்ன யோசிப்பது என்றே தெரியவில்லை. அவளால் எதையும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அவள் நடத்திய நாடகம் இப்போது வேறு பாதையில் போய்க் கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். இங்கு நடந்ததையெல்லாம் வைத்து பின்னாட்களில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று யோசித்தவளுக்கு தலையே வெடித்து விடுவதைப் போல இருந்தது. தங்களை அவமானப்படுத்திய இதே குடும்பத்தின் இன்னொரு பையனுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க அப்பா சம்மதிப்பாரா? சேதுவின் குடும்பத்தாரை அசிங்கமான மேக்கப் போட்டு வந்து அவமானப்படுத்திய தன்னை அந்த குடும்பத்தார் சஞ்சய்க்கு கட்டி வைக்க சம்மதிப்பார்களா? தான் அசிங்கமாக இருக்கிறேன் என்று வேண்டாம் என்று சொன்ன சேது தான் அழகாக இருப்பதை அறிந்தால் மீண்டும் தன்னை வந்து தொந்தரவு செய்ய மாட்டானா? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சஞ்சய் எதற்காக சரி என்று சொன்னான்? அவன் எப்படி தீக்ஷியை பற்றி யோசிக்காமலே இருந்தான்? இப்படியெல்லாம் பல எண்ணங்களை தன் தலைக்குள் போட்டு உருட்டி கொண்டிருந்தாள் தீக்ஷி. அதே நேரம் அங்கு நடந்ததையெல்லாம் சந்திரமோகனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். தன்னுடைய சுயநலத்திற்காக தன் பையனின் வாழ்க்கையை நாசம் செய்ய பார்ப்பதா என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றத் தொடங்கியது. அவர் தன் பையன் என்று நினைத்தது சேதுவை பற்றித்தான். ஒருவேளை சேது சொன்னதைப் போல சஞ்சய்க்கு அந்த பெண்ணை கட்டி வைத்தாலும் அது தங்கள் குடும்பத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கும். இதை ஏன் முன்னாடியே யோசிக்காமல் விட்டேன் என்று யோசித்தார் சந்திரமோகன். ஆனாலும் சஞ்சயை பற்றிய உண்மையை சொன்ன பிறகுதான் அவனை செந்தில்நாதனின் பெண்ணிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவர்களுக்கு அருகில் வந்து, மிஸ்டர் செந்தில்நாதன், மிஸ்ஸஸ் ஜானகி, நீங்க சஞ்சய முன்னாடியே பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தப்பான உறவால கிடைச்ச பையன். நான் முன்னாடி என்னோட வாழ்க்கைய சரியா வாழாததால ஏற்பட்ட விபத்தினால இந்த உலகத்துக்கு வந்தவன் தான் சஞ்சய். அவனும் நல்ல திறமசாலிதான்னு சொல்றாங்க. ஆனா நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. எல்லாரும் சொல்லும் போது அதுலயும் உண்மை இருக்கத்தானே செய்யும். நீங்க தான் உங்க முடிவை யோசிச்சு சொல்லணும் என்றார் சந்திரமோகன். அவர்களுக்குத்தான் சஞ்சயை ஏற்கனவே தெரியுமே. தீக்ஷி தன் அறை முழுவதும் அவனது போஸ்டர்களைத்தானே ஒட்டி வைத்திருக்கிறாள். அவளுக்கு சஞ்சயை எவ்வளவு பிடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? முதலில் சேது நடந்து கொண்ட விதத்தை பார்த்த செந்தில்நாதனுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையை முறித்து கொள்ளலாம் என்கிற எண்ணம்தான் மேலோங்கி இருந்தது. ஆனால் அங்கு சஞ்சயை பார்த்த பின்னால்தான் அவர்கள் சற்று நிதானமாக இருந்தார்கள். மோகன் குடும்பத்தின் இன்னொரு பையன்தான் சஞ்சய் என்று தெரிந்ததும் அவனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கவில்லை. ஆனால் முறை தவறிய உறவினால் பிறந்த பையன் என்று சந்திரமோகன் சொன்னது மட்டும்தான் செந்தில்நாதனுக்கு உறுத்தலாக இருந்தது. ஆனாலும் தீக்ஷிக்கு அவனை பிடித்திருந்ததால் வேறு எதை பற்றியும் கூட கவலைப்படாமல் அவளுக்கு அவனையே கட்டி வைத்து விடலாம் என்கிற முடிவில்தான் இருந்தனர் செந்தில்நாதனும் ஜானகியும். இப்போதைக்கு அவர்களுடைய ஒரே கவலை அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதும் அவனுடைய குணம் சேதுவை போல இருந்துவிடக் கூடாது என்பதும் தான். ஆனால் தாங்கள் கேள்விப்பட்டது வரை சஞ்சய் தங்கமான குணம் கொண்டவன் என்பதால் அதிலும் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை. செந்தில்நாதனும் ஜானகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பிறகு சந்திரமோகனை பார்த்து, இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அம்முக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகேதான் என்றார்கள். அவர்களது வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சந்திரமோகன் வேகமாக தீக்ஷியின் அருகில் சென்று நின்று, அம்மு, நீ சொல்லு, உனக்கு சஞ்சய பிடிச்சிருக்கா? அவன் துணிச்சலான ஆளா இருப்பான்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார். தீக்ஷியும் எதுவும் சொல்லாமல் ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். சந்திரமோகனுக்கு பயங்கர சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட, அப்போ நீ சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா என்று கேட்டார். அதற்கும் தீக்ஷி ஆம் என்று தலையாட்டினாள். அவள் அவ்வாறு சம்மதம் சொன்னதும் அங்கிருந்த எல்லோருக்குமே பயங்கர சந்தோஷம். உண்மையில் தீக்ஷிக்குத்தான் சஞ்சயை அவ்வளவு பிடிக்குமே. அவன் அவளை காதலித்ததை விட அவள் அவனை பல மடங்கு அதிகமாக காதலிக்கிறாளே. அப்படி இருக்க அவள் எப்படி இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்காமல் இருப்பாள்? பொண்ணுக்கும் சம்மதம், பையனுக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, இங்கேயே வச்சு நிச்சயம் பண்ணிட வேண்டிதானே? நிச்சயதார்த்த மோதிரம் கூட கையோடு கொண்டு வந்திருக்கேன் என்றார் சந்திரமோகன். ஆனால் அவ்வளவு அவசரப்பட விரும்பாத ஜானகி, இல்ல,
இப்பவே எதுவும் பண்ண வேணாம். அவங்க கொஞ்ச நாள் பழகி பாக்கட்டும், ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் நாம அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு பாத்துட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கலாம் என்றார். இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்முவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இவன் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மு எதுவும் சொல்லாத வரைக்கும் இந்த கல்யாணத்துல எந்த தடையும் வரப்போறதில்ல. அம்முவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அவனும் நடந்துக்க மாட்டான். ஒருவேளை அவன் அப்படி ஏதாச்சும் பேசினாலோ நடந்துகிட்டாலோ அவனோட காலை உடைச்சு போட்டுற மாட்டேனா என்றார் சந்திரமோகன். ஆனா சஞ்சய்க்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்கிறதா பேசிக்கிறாங்களே என்று கேட்டார் ஜானகி. இருந்தா என்ன? டே சஞ்சய், உடனே அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிக்கோடா என்று மிகவும் சாதாரணமாக சொன்னார் சந்திரமோகன். அப்போது சஞ்சய் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படின்னா இந்த அசிங்கமான செல்ல பொண்ணுக்காக சஞ்சய் அவனோட காதலியவே தூக்கி போட்டுட்டான். சரி, இருந்தாலும் இவங்க கொஞ்ச நாள் பழகட்டும், இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் வேணாம் என ஜானகி உறுதியாக சொல்லவும் அதற்கு மேல் அவர்கள் யாரும் அதை மறுத்து பேச துணியவில்லை. பிறகு ஹோட்டலை விட்டு வெளியேறி காரில் வந்து அமர்ந்த போது சோகமாக அமர்ந்திருந்த தீக்ஷியை பார்த்த ஜானகி, ஹே அம்மு, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ கூட தானே இப்போ கல்யாணம் பேசிருக்கோம். இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன என்று கேட்டார். அம்மா, என்ன ஒரே நொடியில தூக்கி எறிஞ்சிட்டானேமா என்று கதறி அழுதாள். ஜானகிக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்றே புரியவில்லை.